வெச்சுவாங்க மேடம். இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். A few moments later. எங்க பள்ளி உச்சிக்கு எங்க டீம்ல இருந்து சொன்னாங்க நான் வரேன். என் பசங்களுக்கு இங்க எல்லா பசங்களுக்கும் அங்க சாப்பிட்ட எல்லா பசங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிற. வேற எதுவும் இல்ல. எல்லாரும் சிங்கிள் பேரண்டா இது மாதிரிலாம் வளர்க்குறாங்க. அட பாவீங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை கூட பார்த்து ஒழுங்கா சமைக்க முடியாதுன்னா ஆணி புடுங்கிறதுக்காகவா உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது தானே? இந்த மாதிரி தினம் தினம் நம்மளை சுத்தி நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு தேவையான லீகல் நாலேஜ் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஸ்கீம்காகவே ஸ்கூலுக்கு போற நிறைய குழந்தைங்க எனக்கே பர்சனலா தெரியுங்க. எல்லா வாட்டியும் ஏதாச்சும் அதிகாரிங்க வராங்க, இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுதுன்னா மட்டும் பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி கழுவுவாங்க. இல்லனா இப்படிதான் ஏனோ தானோன்னு பள்ளியோட சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் எப்படிதான் கேர்லெஸ்ஸா சமைச்சு போடுவாங்களா? என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முழு காரணம் அங்க இருக்கிற சமைக்கிற ஆட்கள் தாங்க. ஏன்னா பிராக்டிக்கலா ஒரு ஸ்கூலோட ஹெச்எம் நல்ல பொருள் எல்லாம் வருதா, காய்கறி எல்லாம் ஒழுங்கா வருதா, நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குற அளவுக்கு தாங்க பண்ண முடியும். அதுக்கு மேல சமைக்கும் போது பள்ளி விழுகிறதெல்லாம் சமையல்காரங்க தாங்க பாத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், என்ன ஆனாலும் இந்த மாதிரி பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு. 2வது விஷயம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதை சாப்பிட போறாங்கன்னாலும் அதை தடுத்துடணும். 3வது விஷயம், டீச்சர் அண்ட் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். 4வது விஷயம், வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லணும். நீங்க ஒரு பேரண்டா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, முதல் விஷயம், ஹெச்எம் கிட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. 2வது விஷயம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் கிட்ட இன்வால்வ் ஆன குக்கோட பேரு, டேட் அண்ட் டைம் ஆஃப் த ஈவென்ட்லாம் நோட் பண்ணி ஒரு மனு ஒன்று கொடுங்க. 3வது விஷயம், டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இவங்கள நீங்க வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 4வது விஷயம், பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. முடியலன்னா 100ல போலீஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க இருக்கிற ஸ்கூலுக்கே போலீஸை வர வச்சிருங்க. 5வது விஷயம், இஷ்யூவை இன்னும் எஸ்கலேட் பண்றதுக்கு இவங்க பண்ண மாதிரியே பிரஸ் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. உங்க ஊர்ல சத்துணவு சாப்பாடு கிளீன் அண்ட் ஹைஜீனா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.